ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் 1 by 1 பார்த்துட்டு வரோங்க. அந்த பேசிஸில் ஆல்ரெடி கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டியூப் பீட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஸோ நான் கோல்டன் கலரில் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ் யூஷுவல் எப்பவும் போல் சிங்கிளாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நைலா த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் பேக்கில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் இல்லைங்க, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அவள் தான். த்ரெட்டு டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட்ஸை லோட் பண்ணிக்க போகிறோம். இந்த டிப்பு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சுகர் பீட்ஸ் 3mm 2mmலாம் லோட் பண்ணல, அதே மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி த்ரெட்டில் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் இது மாதிரி தாங்க நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் இது மாதிரி நிறைய லைன்ஸ் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம டியூப் பீட்லேயே சுகர் பீட் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியாக எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பீச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ் ஒர்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எண்டு டாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த குட்டியாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி விட்டு டவுன் சைட் பிடிச்சி த்ரெட் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது வந்து டியூப் பீடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூப் ப்ளஸ் வந்து இந்த சுகர் பீட் எப்படி கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மல் பேசிக் ப்ராக்டிஸ் தான். எப்பவும் போல் பேக்கில் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டியூப் பீடை லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த சுகர் பீடை லோட் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம கீழே த்ரெட்டில் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் திரும்ப டியூப் ப்ளஸ் சுகர் பீட் இது மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சிம்பிளாக யாராவது நம்மக்கிட்ட ஆரி டிசைன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் ஸ்லீவ்ஸில் கொடுக்கும்போது கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் 1 by 1 நிறைய லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு ஆரி ரொம்ப டஃப் அந்த மாதிரிலாம் நினைக்காம நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு நீடில் பிடிக்கிறதுலேருந்து ஓவராலாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தாங்க இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது லாஸ்ட்டில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எண்டில் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எண்டு நாட் கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஆரி ஈஸி.